அனைவருக்கும் அன்பான வணக்கம். சில பேர் இப்படி சொல்றாங்க, காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா சொல்றாங்க. இப்போ எது உண்மை எது பொய் அப்படின்னு நாம யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதழை என்கின்ற மாநாட்டுல மன்னன் ஆட்சி செய்து வந்தார். அந்த மன்னன் ஒரு நாள் தூங்கிட்டு இருந்தாரு. அப்போ அவருக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவுல அவருடைய பகை நாட்டு அரசன் வந்து அவரோட போராடி அவரை சிறைபிடிச்சிட்டான், சிறையில போட்டுட்டான், துன்புறுத்தினான், சித்திரவதை பண்ணான். இந்த மன்னன் மிதிலை மன்னனால அதை தாங்க முடியல. வலி அவ்வளோ அதிகமா இருந்தது. உரக்க கத்துனாரு, தூக்கத்துல இருந்து விழிச்சிட்டார். இப்போ அவருக்கு ஒரு சந்தேகம் வந்தது. இப்போ நாம ஒரு கனவு கண்டோம், கனவுல நமக்கு வலிச்சுதே, அந்த வலி உண்மையா பொய்யா? அந்த வலி உண்மையா இருக்கிறங்காட்டின் தானே நம்ம தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சோம். இத பத்தி நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அமைச்சரவைய கூப்பினாரு. அவங்கள கேட்டாரு, இந்த கனவுங்கிறது உண்மையா பொய்யா, நனவுங்கிறது உண்மையா பொய்யா அப்படிங்கறத பத்தி கேட்டாரு. ஒருத்தரா பதில் சொன்னாங்க. ஆனா யார் சொன்ன பதிலும் அவருக்கு ஏற்புடையதா இல்லை. சரி, இப்போ மந்திரி என்கிட்ட சொன்னாரு, நீங்க சொன்ன பதில் எல்லாம் எனக்கு ஒன்னும் சரியா படல, ஆகையினால நீங்க இத நல்லா எனக்கு விளக்கக்கூடிய ஒருத்தரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு. அவங்க போய் ஒரு முனிவரை கூட்டிட்டு வந்தாங்க. அந்த முனிவர் இவருடைய அரசவைக்கு வந்தாரு. அவரு பார்த்தாக்கா குளிச்சு 10 நாள் இருக்கும் போல இருக்கு, அந்த தலைய அலசி 3 மாசம் இருக்கும் போல இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு தரித்திரராக இருந்தாரு அந்த முனிவர். அப்ப இந்த மன்னர் நினைச்சாரு, என்ன இந்த முனிவரா, இவரா எனக்கு இந்த மாதிரி அறிவுரை சொல்ல போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு, என்ன மந்திரி இந்த மாதிரி ஒரு ஆளை கூட்டிட்டு வந்துட்டீங்க கேட்டார். அதுக்கு அந்த மந்திரி சொன்னாரு, அரசரே அப்படி தயவு செய்து நினைக்க வேண்டாம், அவர் உங்க இதுக்கு விளக்கம் சொல்வாரு, உங்களுக்கு திருப்தியா அவர் ஒரு பதில் சொல்வாரு அப்படின்னு சொன்னார். உடனே இவர் மன்னரு அவர்கிட்ட தன்னுடைய ஐயப்பாட வெளிப்படுத்தினார். அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டா, இந்த மாதிரி நான் ஒரு கனவு கண்டேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு வலி தோணுச்சு, நான் தூக்கத்துல இருந்து வீழ்த்திட்டேன், இந்த கனவுங்கிறது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு அந்த முனிவர் கனவுங்கிறது பொய், கனவுங்கிறது உண்மை அப்படின்னு சொன்னாரு. ராஜாவுக்கு கோவம் வந்தது. என்னங்க, ஒண்ணு உண்மைன்னு சொல்லுங்க, இல்லைன்னா பொய்ன்னு சொல்லுங்க, அது என்ன அது பொய்யுங்கிறீங்க, அப்புறம் உண்மைன்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்னார். அப்புறமேட்டு விளக்கம் சொல்லுங்கன்னு கேட்டாரு. அந்த முனிவர் விளக்கம் சொன்னார். ராஜா, நீங்க வீழ்ச்சிட்டு இருக்கும் போது அங்க மரம் நடணும், இங்க குளம் வெட்டணும்னு சொல்றீங்க, அது நடக்குதா நடக்கலையா? நடக்குது. நடந்த உடனே நீங்க அதை பாக்குறீங்களா? பாக்குறோம். அந்த இடம் குளம் இருக்கா இல்லையா, மரம் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்போ இந்த கனவுல நீங்க பட்டது துன்பம், அந்த காயம் உங்க உடம்புல இருக்கா? இல்ல. அப்படின்னாக்கா கனவு பொய், நீங்க நினைக்கிறது கனவு உண்மையான்னு கேட்டீங்களே, அது பொய் அப்படின்னா. இப்ப ராஜாவுக்கு திருப்தி ஆச்சு, கனவு பொய் அப்படின்னு ஒரு விளக்கம். அது சரிங்க, நீங்க கனவு உண்மைன்னு சொன்னீங்களே, அது எப்படி அப்படின்னு கேட்டார். எப்படின்னு கேட்டா, உங்களுடைய ஆழ் மனசுல ஒரு பயம் இருக்கு. நீங்க ஒரு ராஜா, பக்கத்து நாட்டு ராஜா இன்னைக்கு இல்ல ஒரு நாள் படையெடுப்பாரு, கைது செய்வாரு, கைது செஞ்சா இப்படி எல்லாம் நடக்குங்கிற ஒரு பயம் உங்க மனசுல இருக்கு. அந்த பயம் இருக்கிறது உண்மை. அந்த பயத்தினாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கனவு வந்தது அப்படின்னு பார்க்கும்போது உங்க மனசுல படிஞ்சிருக்கிற பயங்கிறது உண்மை, அதனால இது விளைவுங்கிறது உண்மை. அந்த வகையில பார்த்தா கனவுங்கிறது உண்மை
அப்படின்னு விளக்கம் சொன்னாரு. அந்த விளக்கம் இந்த ராஜாவுக்கு பொருத்தமா இருந்தது, ஓகேவா இருந்து, சரி முனிவரே நாங்க பொற்காசு கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. சார் நாங்க என்ன சார் கனவை பத்தி உங்ககிட்ட கேட்டோமா சார், பேசினீங்க காத்தங்கத்தால டெலிவிஷன்ல. உண்மையில நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. மனசுல மேல் மனசு ஆழ் மனசுன்னு ரெண்டு இருக்கு. நமக்கு எல்லாருக்குமே இருக்கு, உங்களுக்கு இருக்கு, எனக்கு இருக்கு. இப்போ ஆழ் மனசு அப்படிங்கிறது ஒரு பதிவேடு மாதிரி. அந்த பதிவேட்டுல கடந்த கால காயங்கள், வலிகள், ஏமாற்றங்கள், கவலைகள் எல்லாம் படிஞ்சிருக்கும். அத போல நாளைக்கு வர்ற காரியத்தினுடைய பயங்கள், அச்சங்கள் அதுல படிஞ்சிருக்கும். அப்போ ஆழ்மனதுல இந்த மாதிரி படிஞ்சிருக்கிறதுங்கிறது இயல்பான ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப என்ன சார் செய்யறது, நாம என்ன சொல்ல வர்றீங்க? முக்கியமா இங்கதான் நீங்க கவனிக்கணும். கடந்த காலம் அதனுடைய காயங்கள்ங்கிறது சொல்றீங்க, கவலைகள் சொல்றீங்க இல்லையா, அது எரிஞ்சு போன 1000 ரூபாய் நோட்டு மாதிரி. கடந்த கால வாழ்க்கை நல்லா சந்தோஷமா தான் இருக்கணும், இருக்கணும். ஆனா இல்ல, ஏதோ நாம ஒரு தப்புல மாட்டணும், ஏதோ ஒரு பிரச்சனை வந்தது, அது எரிஞ்சு போன 1000 ரூபாய் நோட்டு மாதிரி எரிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. அத பத்தி நாம நினைக்க கூடாது, விட்டுறணும். அடுத்தது எதிர்காலம் போது பயம்னு ஒண்ணு இருக்கு, இருக்கா? இருக்கு. அத பத்தி நாம யோசிப்போமா? யோசிக்கும். எந்த அளவுக்கு யோசிக்கிறது? அது நம்மளை பாதிக்கிற அளவுக்கு யோசிக்க கூடாது. அப்ப என்ன சார் செய்யறது? இன்னைக்கு செய்யற காரியத்தை, செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம சிறப்பா செஞ்சோம்னா அந்த பயத்தை நீக்கிடலாம். நான் என்ன பண்ணுவேன்? பயப்பட மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னா, இன்னைக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதை சிறப்பா செய்வேன். அதுக்கு மேல எது வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தை நீங்க ஏத்துக்கணும். அப்படி வரும்பொழுது என்ன ஆகும்னாக்கா, கடந்த கால காயங்களும் போயிரும், எதிர்கால பயமும் போயிரும். அப்போ அந்த ஆழ்மனது பாதிக்கப்படாம இருக்கும். அந்த ஆழ்மனது பாதிக்கப்படாம இருந்தா உங்களுக்கு கனவு வராம இருக்கும், இந்த மாதிரி கனவு வராம இருக்கும். சார் கனவு வராம இருக்கிறதுக்கு மட்டுமா சார் இது? இல்ல, ஆழ்மனதுக்கும் மேல் மனதுக்கும் எப்பவுமே தொடர்பு இருக்கு. இந்த ஆழ்மனதுங்கிறது நம்மளை அறியாமலேயே நம்மள ஒரு திசையில நடத்தி செல்லும். உதாரணமா நம்ம மனசுல பயம் இருந்ததுன்னா அந்த பயத்துக்கு ஏத்த மாதிரி நடத்தி செல்லும். நம்ம ஆழ்மனதுல தன்னம்பிக்கை இருந்ததுன்னா அந்த தன்னம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கை முடிவுகளை நடத்தி செல்லும். அப்போ ஆழ்மனதுங்கிறது நாம பராமரிக்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சங்கள் ஆகும். ஏன்னா ஆழ்மனதுல நமக்கு எல்லாம் தெரியாம இருக்கிறது நம்ம கிட்ட சொல்லும், சொல்லாம சொல்லும், நம்மள வழி நடத்தும். அப்போ மனது பதிவுகள்ங்கிறது நம்ம ஜாக்கிரதையா பார்க்கணும். இப்போ இந்த மன்னர் முனிவர் வந்த உடனே எப்படி பாக்குறாரு? அவர் என்னமோ ஒரு கேவலமா பாக்குற மாதிரி பாக்குறாரு. இந்த சமுதாயத்துல பல பேர் அப்படி இருக்காங்க. எனக்கு எல்லாம் தெரியும், அவங்களுக்கு எதுவும் தெரியாது. இந்த பார்வை தப்பு. நம்மளுக்கு மத்தவங்களை குறைச்சு மதிப்பிடுற ஒரு சுபாவம் இருக்கு, அது தப்பு. நமக்கு நல்ல செய்தி வந்தா யாரா இருந்தாலும் அதை நம்ம பரிசீலனை பண்ணி எடுத்துக்கணும்ங்கிற ஒரு மனப்பக்குவம் நமக்கு வரணும். இது ஒரு செய்தி நாம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, நாம விரும்பினா மாறலாம், நாம விரும்பலன்னா மாறாம இருக்கலாம். இப்போதான் நாம முடிவு செய்ய வேண்டியிருக்கு. நான் மாற போறேன்னா, நான் மாறாம இருக்க போறேன்னா, பழைய நிலையிலே இருக்க போறேன்னா, இல்லது ஒரு இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு பெற்றதுனால வேற நிலைக்கு வர போறேன்னா நாம தான் யோசிக்கணும். அப்படியாக நம்ம மாறுகின்ற பொழுது நம்முடைய ஆழ்மனது மாறும், ஆழ்மனதிலிருந்து மேல் மனது மாறும். மாறினால்தான் நம்முடைய வாழ்க்கை முறை மாறும், முன்னேறும். முன்னேறுகின்ற வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இருக்கும். மகிழ்ச்சியாக இருப்பதற்கு கடவுள் நம்மை படைத்திருக்கிறார். நன்றி, வணக்கம்.